நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அப்டேட் கிடச்சிது. யூடியூப்பில் இப்போ கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தை விட்டுருக்காங்கன்னு சொன்னோடனே உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சேல்ஸ்மேனுக்கு மொத்தம் நோட்டிஃபிகேஷனில் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 75 கொடுத்துருக்காங்க. ஆனால் செலக்ட் ஆனது மொத்தம் 87, 12 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. அதேமாதிரி பேக்கருக்கு ஒரு வேக்கன்சி மைனஸ், அதாவது டவுன் ஆகிருக்கு. மொத்தம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேல்ஸ்மேனுக்கு 75, பேக்கருக்கு 34 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள், உங்களுக்கு செலக்ட் ஆனவங்க வேக்கன்சி இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கருக்கு ஒரு வேக்கன்சி கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 87 கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் சேல்ஸ்மேனுக்கு 75 தான், இதில் 87 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்கருக்கு வாங்க பார்த்துடலாம். பேக்கருக்கு ஒரு வேக்கன்சி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 33 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் நோட்டிஃபிகேஷன் 34, இதில் 33 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேக்கன்சி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்மி இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம ஒரு பெனிஃபிட் என்னென்னா, சிலவங்க அதில் சில சான்ஸ் கிடைக்கும். அதாவது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட ஒரு 20-30 பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டவுன் பண்ணுறது தான் என்ன பிரச்சனை தெரியல. ஸோ என்ன ரீசன் தெரியல. சரி, நான் அந்தளவுக்கு ரொம்பலாம் குறைக்கல. ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சி கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வேக்கன்சி 30-20 வேக்கன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மாடல்கள் பார்த்துருக்கோம். ஸோ போன தடவை பாருங்கள், ரிசல்ட் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப எனக்கெலாம் 8-9 மாதம் ஆயிடுச்சு இந்த தூத்துக்குடி மாவட்டம் வர்றதுக்கு. ஆனால் சில மாவட்டங்கள்லாம் ரொம்ப லேட். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி தான் ரொம்ப லேட் பண்ணாங்க. இந்த வருஷம் 6 மந்த் ஆனாலுமே ரொம்ப ஸ்பீடு அப்டேட்டு. ஒரு நாளில் இத்தனை ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணாங்கன்னான்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இந்த அளவுக்குலாம் பப்ளிஷ் பண்ணலை. இந்த வருஷம் தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. ஸோ லேட் பண்ணாங்க. ஆனால் லேட் பண்ணாலும் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது சொந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பாருங்கள், வேக்கன்சி இந்த அளவுக்குலாம் இன்க்ரீஸ் பண்ணி விடலை எந்த மாவட்டத்துலேயும். ஒரு சில மாவட்டத்தில் தான் ஒரு 10-15 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. சில மாவட்டங்கள் இந்த வருஷம் ரொம்ப 20-30 வேக்கன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தான், வாய்ப்பு தான். சரி வாங்க, இப்போ செலக்டான பர்சனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருத்தவங்க செலக்ட் ஆனவங்க இந்த 87 பேரில் ஒருத்தராவது, அல்லது பேக்கரில் 33 ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ திரும்ப கேட்குறேன். ஏன்னா இப்போ எனக்கும் ஆசை தான் உங்களை இன்டர்வியூ லெட்டரில் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் பார்க்கணும். ஸோ அப்பாயின்மெண்ட்டில் கேட்டாங்க. ஸோ இன்னொரு சேனல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு சேனலில் நானும் பார்த்தேன். ஸோ அப்பாயின்மெண்ட் டெமோ அப்பாயின்மெண்ட் தான் சொல்லி காட்டினாங்களே தவிர, நம்மளோட இந்த ஒரிஜினல் அப்பாயின்மெண்ட், அதாவது இப்போ கரண்டில் நம்ம ஒர்க்குக்கு போகிறவங்க, சேல்ஸ்மேன், பேக்கர்லாம் செலக்ட் ஆனவங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் நம்ம யாரும் காட்டலை. அது யாருக்கும் நம்ம வீடியோ போடலை. ஸோ எனக்குமே தெரியலை. நானும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களுக்கும் என்ன காரணம் தெரியல, எனக்கு தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா நானும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு, இருந்தாலுமே தரமாட்டேங்கிறாங்க. என்ன ரீசனும் தெரியல. ஒருவேளை எதுவும் அவங்களுக்கு இது இஷ்யூ இருக்கும், ப்ராப்ளமாக ஆயிரும் அப்படின்ட்டு தரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இது கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நீங்கள் தகவல் கொடுங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க தயவு செஞ்சு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டராவது கண்ணில் காட்டுங்க. அது மூலமாக நான் ஏதோ வீடியோ போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பார்க்கணும். ஸோ அவங்களுக்குலாம் நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்கள். சரி வாங்க, அடுத்து எந்த மாவட்டம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு தெரியலை. கண்டிப்பாக அடுத்தது மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கே கிட்டத்தட்ட 3 மாவட்டமாக இதோட பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நைட்டு வரை சான்ஸ் இருக்குது. நைட்டு அப்புறம் நள்ளிரவு, அதாவது இந்த மாதிரிலாம் சான்ஸ் இருக்குது. மார்னிங் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதிகாலை இந்த மாதிரி 4 மணி, 3 மணி, 7 மணி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். விட்டுருவாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ ஸ்பீடில் விட்டுறாங்க. ஆனால் இது மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரைக்கும் 30 கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நெருக்கி விட்டுட்டே இருப்பாங்க. விட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க எப்போன்னு. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் ஆகாதவங்க திரும்ப ஃபில் பண்ண வேணால், நல்ல சான்ஸ் வேறு ஏதாவது வேலைவாய்ப்பு தகவலை கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் விஓ அசிஸ்டண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் கிளர்க் போஸ்ட், இந்த ஓஏ போஸ்ட்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பேங்க் எக்ஸாமு, ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் நிறையா வருது. அதெல்லாம் எல்லா எக்ஸாமுக்கு தர வந்தீங்க. எல்லாமே நார்மலாக 10th குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ஈஸியாக லைட்டாக படித்தாலே அதில் எக்ஸாமில் அடித்து உள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டேஸ் என்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எதிர்பாருங்கள், வெப்சைட் செக் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.